அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பெயரளவில் மட்டுமே மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயராஜ ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மருத்துவ சிகிச்சைக்கான தொகையில் 30% கூட சம்பந்தப்பட்ட காப்பீடு நிறுவனம் தருவதில்லை எனவும் இதுகுறித்து தங்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய காப்பீடு திட்டம் என்ற பெயரிலே மாதம் 300 ரூபாய் என்பது பிடித்தம் செய்யப்படுகிறது. வெளியிடப்பட்ட அரசாணையில் கட்டணமில்லா சிகிச்சை என்று அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் நாங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவமனைகளுக்கு போய் சேர்ந்து இந்த காப்பீடு திட்டத்துக்கான அட்டையை கொடுத்தா ஏதோ பிச்சைக்காரர்களை நடத்துவதைப் போல மிக கேவலமாக மருத்துவமனை நிர்வாகம் நடத்துகிறது. அதேபோல அந்த மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணங்களில் 30% கூட அந்த காப்பீடு நிறுவனம் தருவதில்லை. வருகிற ஜூன் 25, 2025 ஜூன் மாதத்தோட இந்த புதிய காப்பீடு திட்டம் நிறைவடைகிறது. எனவே அடுத்தது புதுப்பிக்கிற போது தமிழ்நாடு அரசு அரசூழியர்கள் ஆசிரியர்களுடைய விருப்ப உரிமையை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா என்று எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசு இந்த புதிய காப்பீடு திட்டத்தை புதுப்பிக்கிற போது எங்களுடைய விருப்ப உரிமையை கேட்டு புதுப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.